சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், தாய்வானில் மோரோகோட் சாதனையை முறியடித்த மழைப்பொழிவு, கிழக்காசியாவை உலுக்கும் இரட்டை புயல் அச்சுறுத்தல், நியூயார்க்கை புரட்டிய கனமழை, சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு, பொலிவியாவில் கடும் பனிப்பொழிவு, பல பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, தென்மேற்கு பிரான்சில் அரிய சூறாவளி கோர தாண்டவம், 39 பேர் காயம், 300 வீடுகள் சேதம், அமெரிக்காவில் காட்டுத்தீ கோர தாண்டவன், 42,000 பேர் வெளியேற்றம், 45,000 பேருக்கு அவசர எச்சரிக்கை, 2026 எல்னினோ 1,25,000 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கடல்கள் கொதிக்கிறதாக கேள்வி. இனி விரிவான செய்திகள். கிழக்காசிய பகுதியில் காலநிலை மாற்றத்தின் தீவிர விளைவாக அடுத்தடுத்து தாக்கியுள்ள இரு புயல்கள் பெரும் பேரழிவை ஏற்படுத்தி வருகின்றன. தெற்கு சீனாவில் நரா புயலால் ஏற்பட்ட பயங்கர வெள்ளப்பெருக்கில் 54,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்க்கப்பட்டுள்ள நிலையில், ஜப்பான் மற்றும் தைவானை நோக்கி சவுடல் புயல் அதிவேகமாக நகர்ந்து வருகின்றது. குவாங்ஷி பிராந்தியத்தில் உள்ள ஷோங்ஷுவோவில் 2008க்கு பிறகு மிக மோசமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கட்டிடங்களின் கூரைகள் மற்றும் மின்கம்பிகளை தொடும் அளவுக்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் ஷோங்ஷுவோவில் மட்டும் 15,000 பேரும், குவாங்ஷி முழுவதும் 54,000 பேரும் வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். டான்கிங் வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள இந்த புயலால் ஹைனான், குவாங்டாங், வுஜியான் மற்றும் வியட்நாமில் புதன்கிழமை வரையில் கனமழை தொடரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தாய்வானின் ஹவோஷியுங் பகுதியில் 3 நாட்கள் 1 மீட்டர் மழை கொட்டி 2009 பேரழிவுகர மோரோகோட் புயல் சாதனையை முறியடித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஒரு நபர் உயிரிழந்துள்ளார், 4 பேரை காணவில்லை. ஜப்பானின் ஒகினாவா தீவுகளை நெருங்கும் சவுடல் புயலால் கொந்தளிப்பான கடலும் பலத்த காற்றும் வீசும் என்று ஜப்பான் வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்த புயல் வியாழக்கிழமை சீனாவின் புஜியாங் கடற்கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரை கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு கடுமையாக பாதித்துள்ளது. ஒரே நாளில் பெய்த மழை அல்லது பல ஆண்டுகளாக இருந்த சாதனையை முறியடித்த நிலையில் சாலைகள், சுரங்கப்பாதைகள் மற்றும் விமான போக்குவரத்து பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க்கில் 2.31 அங்குலம் மழை பதிவானது. இது 1917ஆம் ஆண்டு பதிவான தினசரி மழை சாதனையை முறியடித்தது. அதேபோல் லாக்ரெடியா விமான நிலையத்தில் 2.25 அங்குலம் மழை பதிவாகி அங்கு 1955ஆம் ஆண்டின் சாதனை முறியடிக்கப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. கனமழை காரணமாக நகர நிலத்தடி ரயில் நிலையங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சில நிலையங்கள் நீர்வீழ்ச்சி போல காட்சியளிக்கும் அளவுக்கு வெள்ளத்தில் மூழ்கின. பல ரயில் சேவைகள் தாமதமடைந்ததுடன் சில வழித்தடங்களில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. லாக்ரெடியா, JFK மற்றும் நியூயார்க் லைப்ரரி விமான நிலையங்களில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் தாமதம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் விமான நிலையங்களில் சிக்கி தவித்தனர். இத்தகைய தீவிர மழை நிகழ்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் நியூயார்க் நகரம் வெள்ள நீரை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் நிலத்தடி நீர்த்தேக்க திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதில் குறிப்பிடத்தக்கது $95 மில்லியன் மதிப்பிலான ஹோம்ஸ்டேஸ் திட்டம். பூங்காக்கள், பள்ளிகள், வளாகங்கள், வாகன நிறுத்துமிடங்கள் போன்ற பொது இடங்களுக்கு அடியில் மழைநீரை தேக்கி வைப்பது இதன் நோக்கமாகும். 1 மணி நேரத்தில் 2 அங்குலத்தில் அதிகமான மழை பெய்யக்கூடிய புயல்களை கருத்தில் கொண்டு இந்த அமைப்புகள் வடிவமைக்கப்படுகின்றன. நியூயார்க்கில் புயல் அமைப்பு விலகியிருந்தாலும் அடித்தள குடியிருப்புகள் மற்றும் வெள்ள அபாய பகுதிகளில் வசிக்கின்றவர்கள் தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நகர அவசரகால அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள். பொலிவியாவில் கடுமையான குளிர் அலை மற்றும் கனத்த பனிப்பொழிவு காரணமாக ஃபொட்டோசி, ஓரோரோ மற்றும் லாபாஸ் உள்ளிட்ட மேற்கு மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சமீபத்திய தகவல்களின்படி மோசமான வானிலை 26,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களை பாதித்துள்ளது. இந்த கடும் பனிப்பொழிவால் உயரமான மலைப்பகுதிகளில் சாலைகள் முடங்கியுள்ளதுடன் கிராமப்புற போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கால்நடைகள் மற்றும் விவசாயத்திற்கு அச்சுறுத்தல் போன்ற பிரச்சினைகளும் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. சில பகுதிகளில் மேய்ச்சல் நிலங்கள் பனியால் மூடப்பட்டதால் கால்நடை வளர்ப்பாளர்கள் கூடுதல் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர். பொலிவியாவின் தேசிய வானிலை மற்றும் நீரியல் சேவையான செனேமிகி ஆகஸ்ட் மாதத்தில் பனிப்பொழிவு மற்றும் கடுங்குளிர் தொடர்பாக பல்வேறு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 23 முதல் 26 வரையில் சில பகுதிகளில் ஆறுகளின் நீர்மட்டம் உயர்ந்து கரை புரண்டு வெள்ளம் ஏற்படும் அபாயம் குறித்தும் ஆரஞ்சு நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
பனிப்பொழிவு மட்டுமல்ல, கடுங்குளிர், போக்குவரத்து முடக்கம், விவசாய பாதிப்பு, கால்நடை இழப்பு என்று பொலிவியாவின் மலைப்பகுதிகள் தற்போது பல்வேறு வானிலை நெருக்கடிகளை ஒரே நேரத்தில் எதிர்கொண்டு வருகின்றன. தென்மேற்கு பிரான்சின் ஆட் பிராந்தியத்தில் திங்கட்கிழமை இரவு ஏற்பட்ட அரிய மற்றும் சக்தி வாய்ந்த சூறாவளியால் அங்கும் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இங்கு 39 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சுமார் 300 வீடுகள் சேதமடைந்துள்ளன. ஃபோமாஸ் கிராமத்தை தாக்கிய சூறாவளியின் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 2 கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சூறாவளி தாக்கியதைத் தொடர்ந்து ஃபோமாஸ் கிராமத்தில் உள்ள அனைத்து குடியிருப்பாளர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டார்கள். சேதமடைந்த வீடுகள் தொடர்ந்தும் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. கட்டிடங்கள் வசிப்பதற்கு பாதுகாப்பானவையா என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னரே மக்கள் மீண்டும் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்படுவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பல வீடுகளின் கூரைகள் மற்றும் ஜன்னல்கள் சேதமடைந்துள்ளதுடன் கட்டடங்களும் இடிந்துள்ளன. சாலைகளிலும் இடிபாடுகள் குவிந்துள்ளதால் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. சூறாவளியால் வீடு தரைமட்டமான நிலையில் தனது குடும்பத்துடன் காரில் தப்பிச் சென்ற செவரின் என்ற பெண் அந்த அனுபவத்தை உயிரச்சத்தை ஏற்படுத்தி தருணமாக விவரித்துள்ளார். சூறாவளி தங்கள் காரை உலுக்கியதாகவும் குடும்பத்தினர் வேகமாக அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சூறாவளியின் தாக்கத்தால் அந்த பகுதியில் 1400 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் இதனை மிகவும் அரிதான மற்றும் அதிர்ச்சியூட்டும் வானிலை நிகழ்வு என்று குறிப்பிடுகின்றார்கள். சூறாவளி தாக்குவதற்கு முன்பு தெற்கு பிரான்சில் இந்த கோடையில் கடுமையான வெப்ப அலை நிலவியது. அதன் பின்னர் இடியுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் இந்த சூறாவளி உருவாகியுள்ளது. பிரான்சில் ஆண்டுதோறும் பல டசன் சூறாவளிகள் பதிவாகினாலும் அவை பொதுவாக அமெரிக்காவில் காணப்படுகின்ற சூறாவளிகளை விட குறைந்த தீவிரம் கொண்டவையாகவே இருக்கும் என்று மெட்ரோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ஒப்பிடுகையில் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட சூறாவளிகள் பதிவாகின்றன. தெற்கு பிரான்சில் கடுமையான வெப்ப அலைக்கு பிறகு ஏற்பட்ட இந்த அரிய சூறாவளி வானிலை நிலைமைகள் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தின் ஆபத்தை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அமெரிக்காவின் வடமேற்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சி மற்றும் பலத்த காற்றின் காரணமாக நெவாடா மாநிலத்தின் ரெனோ மற்றும் அதனை சுற்றியுள்ள வாஷோ கவுண்டி பகுதிகளில் காட்டுத்தீ கோர தாண்டவம் ஆடி வருகின்றது. நெவாடா பல்கலைக்கழக பகுதிகளை நோக்கி பேரழிவை ஏற்படுத்தும் தீப்பிழம்புகள் வேகமாக முன்னேறி வருவதால் அந்த மாநில ஆளுநர் யோ லம்பார்டே உடனடியாக அதிகாரப்பூர்வ அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார். நெவாடா பல்கலைக்கழக சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த 42,000 மக்கள் ஏற்கனவே வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். மேலும் 45,000 பேருக்கு இந்த நேரத்திலும் வெளியேற தயாராக இருக்குமாறு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாஷோ கவுண்டியில் கடந்த 2 நாட்களாக பலத்த காற்று காரணமாக தீயின் தாக்கம் காரணமாக மின்சார விநியோகம் முற்றிலும் முடங்கியுள்ளது. தீயின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 3 தீயணைப்பு வீரர்கள் உட்பட மொத்தம் 6 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வறண்ட தாவரங்கள் மற்றும் மணிக்கு பல மைல் வேகத்தில் வீசும் பலத்த காற்று ஆகியவை தீ புதிய பகுதிகளுக்கு பரவுவதற்கு முக்கிய காரணியாக அமைந்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் உருவாகியுள்ள வலுவான எல்னினோ காரணமாக உலகின் பெருங்கடல் மேற்பரப்பு வெப்பநிலையானது வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சில ஆய்வாளர்களின் மதிப்பீட்டின்படி தற்போதைய கடல் வெப்பநிலை கோலோசின் காலத்தின் உச்சத்தை மட்டுமல்லாமல் சுமார் 1,25,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தின் அளவையும் நெருங்கியிருக்கலாம். குறிப்பாக கடற்பரப்பு வெப்பநிலை சுமார் 21°C அளவை எட்டியுள்ளதாகவும் வழக்கமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் உச்சத்தை அடையும் கடல் வெப்பம் ஆகஸ்ட் மாதத்தில் நீடிப்பது கவலைக்குரிய அறிகுறியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்னினோவின் போது பசிபிக் பெருங்கடலில் வெப்பமான நீர் கிழக்கு நோக்கி நகர்வதால் கடல் வளிமண்டல வெப்ப பரிமாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றது. இதன் தாக்கம் பசிபிக் பகுதியை தாண்டி உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவுகின்றது. இதன் விளைவாக கடுமையான வெப்ப அலைகள், அதீத மழை மற்றும் வெள்ளம், வலுவான புயல்கள், காட்டுத்தீ அபாயம், கடல் வெப்ப அலைகள், கடல்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு போன்ற பல நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும். மேலும் கடல் அதிகமாக வெப்பமடையும் போது வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் அதன் திறன் பாதிக்கப்படலாம். இதனால் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் மேலும் தீவிரமடையும் அபாயமும் உள்ளது. கடல் வெப்ப அலைகள் உலகளவில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளன. 1990களில் தொடக்கத்துடன் ஒப்பிடும்போது உலகளவில் கடல் வெப்ப அலைகள் ஏற்படுகின்ற நாட்கள் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகமாக அதிகரித்துள்ளதாக காலநிலை ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றார்கள். தற்போது உலக பெருங்கடல்களின் சுமார் 42% பகுதி கடல் வெப்ப அலைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. 1,25,000 ஆண்டுகளில் இல்லாத வெப்பம் என்பது தற்போது ஒரு ஆய்வாளரின் கருத்தாகவே பார்க்கப்பட வேண்டும். இத்தகைய நீண்டகால வரலாற்று ஒப்பிடுகளுக்கு நேரடி செயற்கைக்கோள் பதிவுகள் இல்லாத காலத்தை
மறுகட்டமைக்கும் கிளைமேட் தரவுகள் தேவைப்படுகின்றன. எனவே இதை உறுதியான புதிய உலக சாதனை என்று கூறுவதற்கு முன் மேலதிக ஆய்வுகள் அவசியமாகும். ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகின்றது, 2026 கடல் வெப்பம் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடல் நீர் சூடாகின்றது என்றால் அது வெறும் கடலின் பிரச்சினை அல்ல, உலகின் வானிலை முழுவதும் மாறுகின்ற பிரச்சினை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.